தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 14 இறைவார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளை செல்கிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புத தூய அந்தோனியாருக்கு பரிந்துரையை இந்த நாளிலே நாம் வேண்டி ஜபிக்கின்றோம். ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அமைதியானவர். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் உணரக்கூடிய ஒரு செய்தியாக ஆண்டவர் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த அமைதியை ஒவ்வொருவருமே பெறக்கூடியவர்களாக இன்றைக்கு வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய இறை வார்த்தை அனுபவங்களை நம் ஒவ்வொருவருக்குமே அவர் வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் நன்மையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் கோடி அற்புத தூய அந்தோனியார் அனைவருக்குமே அமைதியை அருளும்படி அவர் எல்லாருடைய உள்ளத்திலுமே அவர் இறை வார்த்தையை விதைத்தார். எங்கு சென்றாலும் அவர் கடவுளுடைய அன்பை பற்றி போதித்தார். கோடி அற்புத தூய அந்தோனியார் பதுவை புனிதர். அவருடைய வாழ்வு ஒரு ஜெப வாழ்வாக, அருள் வாழ்வாக 13ஆம் நூற்றாண்டிலே துறவையிலே பல புதுமைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்தவர். அந்த அளவுக்கு இறை ஆற்றலும் இறை வல்லமையும் நிரம்பியவராக கோடிய தூய அந்தோனியார் இன்றும் பல புதுமைகளை அவரிடம் யாரெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமையே வேண்டி ஜபிக்கின்றார்களோ, அவருடைய நவநாளை ஜபிக்கின்றவர்கள், அவரை தேடி வருகின்றவர்கள் நிச்சயம் ஒரு நாளும் குறைபடுவதில்லை. என்னாலும் அவருடைய வாழ்விலே அருள் வளங்களும் பொருள் வளங்களும் நிரம்ப பெற்று சொல்லுகிறார்கள். கோடியற்ப அந்தோனியாருடைய பரிந்துரையால் நம்புங்கள், ஜபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற ஒரு உயர்ந்த அந்த மனப்பாங்கிலே ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே இந்த அமைதியை கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் பணிகளிலே பவுலாடிய அந்த இறைப்பணியை பார்க்கிறோம். அந்தியோக்கியம், இக்கோனியாலும் லிஸ்திராவிலும் அவர்கள் தங்களுடைய இறை வார்த்தை அறிவித்து சீடர்களுடைய உள்ளத்தை அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள். பாருங்கள், தான் இறை நம்பிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தி பல வேதனை வழியாகவே நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்பதை ஆழமான ஒரு கருத்தை இந்த முதல் வாசகத்திலே அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ள வாய்ப்பை கொடுத்ததையும் அவர்கள் பிறடத்தை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பணியை எவ்வாறு பதுவை புனித அந்தோனியார் கோடி அற்புதர் எல்லா மக்களிடத்திலும் சென்று இயேசுவை நம்புங்கள், நீங்கள் வாழ்வு பெறுங்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு முதல் வாசகத்திலே பவுலடியார் தன்னுடைய இறை பணியிலே பர்னபா போன்றவர்கள் இறை நம்பிக்கையை மக்களுக்கு விதைக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் எத்தையவளாக இருக்கிறோம். ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் தந்தையிடம் போகிறேன், மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு அமைதியான உள்ளத்தோடு இன்றைக்கு பயணிக்கிறோம். குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம். இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பல பிரச்சனைகள், ஒரு குழப்பங்கள், பல்வேறு குடும்பத்தில் இருக்கிற பாதிப்புகள், இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் அனைத்திலுமாய் கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடியது உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், உள்ளத்திலே அமைதி உணர்வோடு இருங்கள். நான் கொடுக்கிற அந்த அமைதியை பெறுவதற்கு ஜபத்திலும் தவத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி புகழ, ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றியோடு இந்த மே மாதத்திலே அன்னை மரியாளுக்கு ஜெபமாலை ஜெயிப்பின் வழியாக, அன்னை மரியாதை அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றின் வழியாக நம்முடைய குடும்ப வாழ்விலே அருள் மலையாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க துதிக்க அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக என்று நாம் இறை நம்பிக்கையோடு வாழ ஆண்டவர் நம்மை நாள் அன்போடு அழைக்கின்றார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் தூய அந்தோனியாருடைய பரிந்துரையை வேண்டி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவர் உங்களை தேடி வருவார் என்ற அந்த இறைவாக்கு
தூய அந்தனுடைய வாழ்விலே பல புதுமைகளை அவர் ஆற்றுவதற்கு உதவியாக இந்த இறை வார்த்தை அவருக்கு பலனளித்தது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் எங்களோடு இருக்கிற என்ற நம்பிக்கையை, உடனிருப்பை, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு குடும்ப வாழ்விலும் ஒவ்வொருடைய இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் பல தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் இன்றைக்கு ஜெபிக்கின்றார்கள். இந்த மே மாதத்திலிருந்து முதல் செவ்வாய்க்கிழமையிலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிற எல்லா வேண்டுதலையும் நீ தயவாய் கேட்டு எல்லா மக்களுக்குமே நம்பிக்கையை எந்த நாளும் தந்து ஆசீர்வதிக்கும்படி, வழி நடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.